வணக்கம். இப்போ அதிகமான வட்டி கிடைப்பதனால் நிறுவனங்கள், அதாவது கார்ப்பரேட்ஸ் அளிக்கக்கூடிய வைப்பு நிதிகள், ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் முதலீடு செய்வது சரியா தவறா அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, பொதுவாகவே ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது வெவ்வேறு வங்கிகள் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அளிக்கும், நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய டெபாசிட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றதற்கும் ஒரு அதை அசஸ் பண்ணுவதற்கான பேராமீட்டர்ஸ் இருந்து கொண்டிருக்கு. இப்போ கார்ப்பரேட் எஃப்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது நிறுவனங்களுடைய கிரெடிட் ரேட்டிங். கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது அந்த நிறுவனங்களுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குது, அதனுடைய நிதி சூழல் எப்படி இருக்குது, அதனுடைய பேலன்ஸ் ஷீட்ஸ் எப்படி இருக்குது என்பதையெல்லாம் பல்வேறு தரவுகளை வைத்து ஆராய்ந்து நிறுவனங்கள், கிரெடிட் ரேட்டிங் நிறுவனங்கள் அந்தந்த நிறுவனங்களுக்கு ஏற்ப அந்த ரேட்டிங்கை அளிப்பார்கள். ஸோ AAA ரேட்டிங் அப்படிங்கும் பொழுது அதிக கிரெடிட், அதாவது ரிஸ்க் இல்லாத, கிரெடிட் ரிஸ்க் குறைவாக இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு AAA ரேட்டிங் கிடைக்கும். இப்போ AA+, AA அப்படின்னு வரும்பொழுது அது ஒரு படிநிலை குறைவாக இருக்கும். ஸோ முதலீட்டாளர்கள் பொறுத்தளவில் ஹையஸ்ட் ரேட்டட் AAA அப்படிங்கிறது தான் கிரெடிட் ரேட்டிங் பொறுத்தளவில் சேஃபாக இருக்கும். அடுத்தடுத்த அந்த ரேட்டிங் குறையும் பொழுது நிறுவனங்களுடைய அந்த எஃப்டி ஆஃபர்ஸ் அதிகமாகும். ஏன்னா ரேட்டிங் குறைவாக இருக்கும்போது நிறுவனங்கள் கூடுதலாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்து தான் அந்த எஃப்டியை அவங்களால வாங்க முடியும். இப்போ ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் குறைவான வட்டியை கொடுத்து அவர்களுக்கு கேபிட்டல் மொபிலைஸ் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்வெஸ்டர்ஸ் ஆங்கிளில் ரேட்டிங் பெட்டராக இருக்கக்கூடிய நிறுவனங்களை சூஸ் பண்ணி வாங்குவது சிறந்தது. வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டுமே பார்க்க வேண்டாம். ஏன்னா ரேட்டிங் இல்லாத நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை குறைந்த அளவு A- இது போன்ற குறைந்த அளவு இருக்கக்கூடிய ரேட்டிங்கும் அதிகப்படியான வட்டியை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். இப்பொழுது அது அட்ராக்டிவாக தெரிந்தாலும் அது திரும்ப நமக்கு பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எப்பொழுதுமே இருக்கும். அதாவது பொருளாதாரம் சரியாக இயங்கி கொண்டிருக்கு, அவர்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூ எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் கடந்த காலங்களில் நம்ம பார்த்தாத மாதிரி நிறுவனங்கள் வாங்கிய கடனை டெபாசிட்ஸ் மூலமாக இன்வெஸ்டர்ஸ்ட்டு வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருக்கு. அதே வேளையில் கடும் நெருக்கடி ஏற்படக்கூடிய சூழலில் அது போன்ற நிறுவனங்கள் திருப்பி கொடுக்காமல் இருந்ததே நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம். 2 சினாரியோவும் பார்த்துருக்குறோம். அதனால் இது நிச்சயமாக இந்த கார்ப்பரேட் எஃப்டிஸ் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் அதற்குண்டான அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது, அந்த கிரெடிட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஸ்க் அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும். அதனால் கார்ப்பரேட் எஃப்டிலேயே முதலீடு செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் ஹையஸ்ட் ரேட்டட், அதாவது AAA ரேட்டட் இல்லை AA+, இது போன்ற ஹையஸ்ட் ரேட்டிங் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பண்ணும்போது கொஞ்சம் குறைந்த அளவு வட்டி குறைந்த அளவாக இருக்கும். அதாவது இந்த அன்ரேட்டட் கம்பெனிஸ்லேயோ இல்லை லோ ரேட்டட் கம்பெனிஸில் கிடைக்கக்கூடிய வட்டியை காட்டிலும் ஹையஸ்ட் ரேட்டட் கம்பெனிஸில் வட்டியின் அளவு குறையும். ஆனால் ஓரளவுக்கு அந்த சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டுமே வைத்து பார்க்காமல் அந்த நிறுவனத்துடைய பின்புலம், அவர்கள் எந்த துறையில் எது போன்ற ஆப்ரேஷன்ஸில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குது, கடந்த காலங்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ஆராய்ந்து முதலீடு செய்யும்போது தான் கார்ப்பரேட் எஃப்டியில் இருக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் மேட்ச் பண்ணி, ரிஸ்கையும் மேட்ச் பண்ணி நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முதலீடு செய்ய முடியும். வங்கிகளுக்கே உண்டான இந்த டிஏசிஜிசி இன்சூரன்ஸ் கவர் இருப்பதனால இப்போ எஃப்டி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது அது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ், அதாவது சிறு நிதி வங்கிகளில் முதலீடு செய்வது சிறப்பாக, இல்லது கார்ப்பரேட் எஃப்டிஸில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிஐயோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அவர்களுக்கு இந்த டிஐசிஜிசி, அதாவது டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கார்ப்பரேஷன், கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷனுடைய உத்தரவாதம் 5 லட்சம் வரைக்கும் டெபாசிட், அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதனுடைய அந்த உத்தரவாதம் டிஐசிஜிசியில் இருக்கிறதுனால 5 லட்சம் அளவுக்கு அவர்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். இது ஒரே வங்கியில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் நிறைய டெபாசிட்ஸ் இருந்தால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து 5 லட்சம் கிடைக்கும். தனித்தனி வங்கிகளில் போட்டால் தனித்தனி வங்கியாக 5 லட்சம் கவரேஜ் அப்படிங்கிறது அவங்களுடைய டெபாசிட்ஸுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸும் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ அப்படிங்கிறதுனால கட்டாயம் கார்ப்பரேட் எஃப்டிஐ காட்டிலும்
சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸாகத்தான் இருக்கும் எஃப்டியை பொறுத்தளவில். கார்ப்பரேட் எஃப்டியை பொறுத்தளவில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த அந்த பேலன்ஸ் ஷீட்ஸ், அவர்களுடைய பின்புலம், அவர்களுடைய ஆப்ரேஷன், அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள், இதையெல்லாம் வைத்து அவர்கள் வந்து ஃபினான்சிங்க்கு இது போன்ற எஃப்டியில் தேடுவதை தவிர வேறு சேஃப்டி நெட் அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸுக்கு கிடையாது. வேறஸ் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ், அதாவது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஆர்பிஐயோடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய என்டிட்டிஸ் அப்படிங்கிறதுனால கட்டாயம் அதை சூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய முதலீட்டு சூழலில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் 8-9% கொடுக்கக்கூடிய தருவாயில் பல்வேறு, அதாவது கார்ப்பரேட் எஃப்டிஸ் இருக்கும், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்கும், யூஷுவல் அந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கும், அதுலேயே ப்ரைவேட் செக்டர் பிஎஸ்யூ பேங்க்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்க்கும்போது வெவ்வேறு வங்கிகளுடைய அந்த மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. பட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப்டிலேயே எல்லாவற்றையும் முதலீடு செய்யும்போது கட்டாயம் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 8%, 8-8.5% நமக்கு கிடைத்ததுன்னா நம்மளுடைய வரியெல்லாம் கழித்து நம்ம பார்க்கும்பொழுது ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது அது இன்ஃப்ளேஷனை காட்டிலும் குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போதைய சூழலில். அதனால் அதிகப்படியான முதலீடுகளை வந்து நம்ம ஓரளவுக்கு அசட் அலோகேஷன் மாடல் ஃபாலோ பண்ணும்பொழுது ஓரளவுக்கு, அதாவது நமக்கு வந்து இம்மீடியட் ரிக்குவயர்மெண்ட், அடுத்த 2-3 ஆண்டுகளுக்கு நம்ம பணத்துடைய தேவை இருக்குது, நான் இப்போ வந்து பணம் முதலீடு செய்கிறேன், 2-3 ஆண்டுகளில் நான் முதலீடு செய்கிறேன் அப்படின்னா நிச்சயம் எஃப்டி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அது போன்ற பணத்தை வந்து அதிக ஹை ரிஸ்கில் இருக்கக்கூடிய ஈக்விட்டிஸ்லேயோ இல்லை வேறு ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பண்ணக்கூடாது. எனக்கு 2-3 ஆண்டுகளுக்கு இந்த பண தேவை இல்லை, ஆனால் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு வேணும் அப்படின்னா நிச்சயமாக எஃப்டி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதனால் நமக்கு என்ன தேவை, நம்ம முதலீடை வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவைங்கிறத நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்த 10 ஆண்டுகளுக்கோ 20 ஆண்டுகளுக்கோ எனக்கு பண தேவை இல்லை அப்படின்னா அதை எஃப்டியில் போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எஃப்டியில் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரிமெண்டலாகத்தான் இருக்கும். இப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சூழல் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. டபுள் டிஜிட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இருந்து இப்போ படிப்படியாக பொருளாதாரம் விரிவடையும் போது, பொருளாதாரம் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது வட்டி வீதம் அப்படிங்கிறது குறைந்து கொண்டிருக்கும். உலகளாவிய வட்டி வீதம் குறைந்து கொண்டு தான் இருக்குது. அதனால் கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்னும் வட்டி வீதம் குறைவே வாய்ப்பு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீண்ட கால பணத்தை வந்து எஃப்டியில் போட வேண்டாம். அதனால் நமக்கு அந்த முதலீட்டு தேவை என்ன, அதனுடைய நோக்கம் என்ன, 2-3 ஆண்டுகள் தான் நோக்கம் அப்படின்னா தாராளமாக எஃப்டியில் முதலீடு செய்யலாம். அந்த அளவுக்கு ரிஸ்க்கு குறைவாக இருக்கிற அளவுக்கு ரிட்டர்ன்ஸும் குறைவாகத்தான் இருக்கும். ஒரு முதலீட்டாளர்கிட்ட 10 லட்சம் ரூபா முதலீடு செய்வதற்கு பணம் இருந்தது அப்படின்னா எப்படி அதை முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது ஒரே எஃப்டியில் முதலீடு செய்யலாமா, இல்லை மல்டிபிள் எஃப்டியில் முதலீடு செய்யலாமா, இல்லை வந்து வெவ்வேறு வங்கிகளில் முதலீடு செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது எப்பொழுதுமே டைவர்சிஃபிகேஷன் ஒரு நல்ல ஐடியா தான். எல்லாவற்றையும் ஒரே வங்கியிலேயோ இல்லை ஒரே எஃப்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணி போடுவதற்கு பதிலாக பிரித்து நம்ம முதலீடு செய்யும் பொழுது ரிட்டர்ன்ஸ் வேரி ஆகும். ஏன்னா எல்லா வங்கிகளும் ஐடென்டிக்கல் ரிட்டர்ன்ஸ் இருக்காது, எல்லா எஃப்டியும் ஒரே மாதிரியான ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு வழங்காது. வேரியேஷன்ஸ் இருக்கும். சில வங்கிகளில் கூடுதலாக கிடைக்கும், சில வங்கிகளில் வந்து சற்று குறைவாக கிடைக்கும். அதனால் குறைவாக கிடைக்கக்கூடிய வங்கிகள்லேயோ எஃப்டிலேயோ குறைவாக நம்ம முதலீடு செய்யலாம். அந்த 10 லட்சம் அப்படிங்கிறத வந்து ஒரு 5-6 வங்கிகள் 5-6 வங்கிகளில் முதலீடு 2 லட்சமாக முதலீடு பண்ணும்போது ஒரு 5 வங்கிகளில் பிரித்து முதலீடு செய்வது அப்படிங்கிறது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதாவது இப்போ சேஃப்டி, ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி அப்படின்னு இந்த 3 முக்கியமான ஆஸ்பெக்ட். அதாவது முதலீட்டுக்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம், ரிட்டர்ன்ஸ், அப்புறம் லிக்விடிட்டி. இது 3 எப்பொழுது வேணால் எடுக்கக்கூடிய அந்த லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இது 3மே நிச்சயமாக முதலீட்டுக்கு, அதுவும் இந்த டெட் முதலீடுகளுக்கு, அதாவது கடன் பத்திரம் சார்ந்த முதலீடுகளுக்கு வந்து இந்த 3மே மிக அவசியம். லிக்விடிட்டியை பொறுத்தளவில் மோரார்லஸ் எல்லா வங்கிகளும் எல்லா கார்ப்பரேட் எஃப்டியிலும் ஏதாவது ஒரு வழியில் நம்ம பிரேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த அளவுக்கு அதை குறைத்து கொடுப்பார்கள். அதாவது அந்த வட்டியினுடைய அந்த விகிதத்தை குறைத்து டிடக்ட் பண்ணி ரொம்ப உடனடியாக நம்ம பிரேக் பண்ணால் நிச்சயமாக ஏதாவது பெனல்ட்டி இருக்கும்.
பட் ஓரளவு ஓராண்டு தாண்டிட்டு 2 ஆண்டுகள் அப்படின்னா ஏதாவது ஒரு சார்ஜஸ் எடுத்துக்கொண்டு கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாமே மொரார்லெஸ் லிக்விடாக இருக்குது. பட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய கார்ப்பரேட் நிஃப்டின்னு எடுத்து பார்த்தா அதில் ரிஸ்க் கட்டாயம் இருக்கும். ஏன்னா அந்த ரேட்டிங்கில் நமக்கு தெரிந்துவிடும் என்ன மாதிரியான நிறுவனம் இது, எந்த அளவுக்கு இது சேஃப்டி அப்படிங்கிறத நமக்கு பார்த்தாலே தெரிந்துவிடும். வங்கிகள் பார்க்கும்பொழுது குறைவாக ரிட்டர்ன்ஸ் வந்து மிதமாக இருக்குது. நான் சொல்கிறது நார்மல் கமர்ஷியல் பேங்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது மாடரேட் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். பட் எல்லாமே ஹைலி ரெகுலேட்டட் அப்படிங்கிறதுனால கட்டாயம் அதில் சேஃப்டி ஹையஸ்ட் சேஃப்டியாக இருக்கும். ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்லேயே அதுவும் ரெகுலேட்டட் தான், ஆர்பிஐ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய அந்த லெண்டிங் மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கமர்ஷியல் பேங்க்ஸை காட்டிலும் கூடுதலாக வட்டி அவர்களால் அளிக்க முடிகிறது. அவர்களுடைய லெண்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வேறு செக்மெண்ட்ஸுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால 2 விஷயம். ஒன்று வந்து நமக்கு நம்மளிடம் வாங்கக்கூடிய எஃப்டிக்கு அவர்கள் கூடுதல் வட்டி கொடுக்குறார்கள். அந்த அவர்கள் லெண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால கூடுதல் வட்டியும் அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஹையர் ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறது. அதனால் சேஃப்டியை பொறுத்தளவில் சேஃப்டி ஆஃப் அந்த பிரமிட் நம்ம பார்க்கும்போது அந்த லேடரை எடுத்து பார்க்கும்போது ஹையஸ்ட்டு சேஃப்டி பேங்க்ஸில் இருக்கும். அதற்கு பிறகு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் இருக்கும். அதற்கு பிறகு கார்ப்பரேட் எஃப்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்களுடைய எஃப்டி இருக்கும். அதனால் நம்ம சேஃப்டி, ரிட்டர்ன்ஸ், லிக்விடிட்டி இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளுடைய நோக்கம், நம்ம எவ்வளோ காலத்திற்கு நம்ம வந்து முதலீடு செய்ய போகிறோம், எந்த மாதிரியான அடிப்படையில் முதலீடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது அப்ராப்ரியேட் அலோகேஷன் எல்லாவற்றிலையுமே செய்யலாம். இப்போ ரிஸ்க் அதிகமாக வேண்டாம். அதாவது எனக்கு வந்து மாடரேட் ரிட்டர்ன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு சேஃப்டி தான் முக்கியம், ரிட்டர்ன்ஸ் வேண்டாம் அப்படின்னா முற்றிலுமாக கார்ப்பரேட் எஃப்டிஸை அவாய்ட் பண்ணிடலாம். அதற்கு பதிலாக இப்போ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் கொஞ்சம் கூடுதலாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அங்கே கொஞ்சம் அலோகேட் பண்ணலாம். அதாவது ரெகுலர் பேங்க்ஸுக்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ்லையும் அலோகேஷன் அப்ராப்ரியேட்டாக பண்ணலாம். கூடுதல் ரிஸ்க் எடுக்க ஒருத்தர் தயாராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அலோகேஷன் கார்ப்பரேட் எஃப்டிஸில் பண்ணலாம். ஸோ இது வந்து முழுக்க அந்த ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டருடைய நோக்கம், அவர்களுடைய இலக்கு, கோல்ஸ் என்ன, எவ்வளோ காலம் முதலீடு செய்ய போகிறார்கள், அவர்களுடைய வயது என்ன, அதாவது ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வயது இருக்கா, இல்லை ரிஸ்கே எடுக்க முடியாத வயதா அப்படிங்கிறத எல்லாவற்றையும் பார்த்து அதன்படி நம்ம முதலீடு செய்யும்போது நிச்சயமாக நமக்கு இந்த சேஃப்டி, ரிட்டர்ன்ஸ் அண்ட் லிக்விடிட்டி எல்லாம் மேட்ச் பண்ணி அதற்குண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம எஃப்டிஸ் மூலமாக தாராளமாக செய்யலாம். நன்றி. சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல நடந்த ஈடி தமிழுடைய பவர் ஆஃப் வெல்த் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவை நீங்க கொடுத்தீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம துபாயில இந்த நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கோம். செப்டம்பர் மந்த் வந்து நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை வந்து நீங்க கொடுங்க. எங்க டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க.